வி பழனிவேலின் பிரம்மாண்டமான தயாரிப்பில் ஜீவன் மல்லிகா ஷெராவத் நடிப்பில் பாம்பாட்டம் பிப்ரவரி 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். தமிழ் சினிமா கதைகள், தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனர்கள் பார்ட் 2. தமிழ் சினிமா கதைகள். மூத்த இயக்குனர்கள் கிருஷ்ணன், பஞ்சு. சாதாரண லேப் ஊழியராக பணிபுரிந்த கிருஷ்ணனும் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பஞ்சுவும் இணைந்து இயக்குனர் அவதாரம் எடுத்தார்கள். இவர்கள் முதலில் ஒரு பாடலை படமாக்கினார்கள். 1947 பைத்தியக்காரன் என்ற படத்தில் இடம்பெற்ற அந்த பாடலுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் சிறையில் இருந்த அனுபவங்களை அவர் விடுதலை ஆன பிறகு அவரிடம் கேட்டு அதை பாடலாக படமாக்கினார்கள். தொடர்ந்து NSK நடிப்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கதை வசனத்தில் நல்ல தம்பி படத்தை இயக்கி வெற்றி பெற்று பிரபலமானார்கள். 1952 கலைஞர் மு. கருணாநிதி கதை வசனத்தில் நடிகர் திலம் சிவாஜி கணேசன் நாயகனாக அறிமுகமான பராசக்தி படம் மேலும் இவர்களை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. 1954 நடிகவேல் எம். ஆர். ராதா நடிப்பில் வெளிவந்த ரத்த கண்ணீர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றதோடு எம். ஆர். ராதாவுக்கு நடிகவேல் என்ற பட்டத்தை பெற்றுத் தந்தது. 1956 வெளிவந்த குலதெய்வம் படம் சிறந்த மாநில திரைப்படமாக விருது பெற்றது. 1960 வெளிவந்த தெய்வ பிறவி படம் அகில இந்திய அளவில் சிறந்த படமாக தேர்வு பெற்றது. 1962 அன்னை படம் வெளிவந்து அகில இந்திய அளவில் 2வது சிறந்த படமாக தேர்வு பெற்று வெள்ளி பதக்கத்தை பெற்றது. குழந்தையும் தெய்வம் படத்தை அடுத்து எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைந்து நடித்த எங்கள் தங்க படம் மாநில அரசின் 2வது சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. தமிழக அரசு இவர்களுக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது. தமிழ் சினிமா கதைகள். மூத்த இயக்குனர் ஏ. பீம்சிங். கிருஷ்ணன், பஞ்சு இயக்கத்தில் வெளியாகி வெற்றி பெற்ற பராசக்தி படத்தில் துணை இயக்குனராக பணிபுரிந்தார் பீம்சிங். சிவாஜியுடனான இவரது கூட்டணி திரையுலகில் 20 வருடங்கள் ஆட்சி செய்துள்ளது. பாகப்பிரிவினை, படிக்காத மேதை, இப்படி 16 வெற்றி படங்களில் இணைந்து பணியாற்றி இருக்கிறார்கள். சிவாஜியை திராவிட கட்சியிலிருந்து பிரித்து காங்கிரஸில் இணைத்தவர் பீம்சிங் என்பார்கள். தமிழ் திரையுலகின் குடும்ப பாங்கான படங்களை கொடுத்து புரட்சி செய்தவர் இவர். 1960 களத்தூர் கண்ணம்மா என்ற படத்தில் கமலஹாசனை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி உட்பட பல மொழிகளிலும் 85 படங்களை இயக்கியுள்ளார். இவர் இயக்கத்தில் உருவான பாகப்பிரிவினை, தேசிய விருது மற்றும் மாநில அரசின் வெள்ளிப்பதக்கம், பாவ மன்னிப்பு அகில இந்திய அளவில் 2வது படம், பழனி தேசிய விருது பெற்ற மாநில மொழி திரைப்படம் மற்றும் கலைமாமணி விருதையும் பெற்றார். வணக்கம். தமிழ் சினிமா கதைகள். ஏ. பி. நாகராஜன். நாடகங்களில் பெண் வேடமிட்டு நடித்துக் கொண்டிருந்த ஏ. பி. நாகராஜன் 1953 இவர் கதை வசனம் எழுதிய 4 படம் வெற்றி பெற்றது. இவர் இயக்கிய சிவாஜி, NTR என்ற 2 சூப்பர் ஸ்டார்கள் நடித்த சம்பூர்ண ராமாயணம் தமிழ், தெலுங்கு 2 மொழிகளிலும் 26 வாரங்கள் ஓடியது. சிவாஜியின் 100வது படம் நவராத்திரி. தமிழில் முதல் சினிமாஸ்கோப் படம் ராஜராஜ சோழன். இப்படி சிவாஜியுடன் கூட்டணி அமைத்து அனைத்து படங்களும் பெரும் வெற்றி பெற்றன. ஏ. பி. நாகராஜன் பெரிய பட்ஜெட் படங்கள் தான் எடுப்பார் என்ற பேச்சு இருந்த காலத்தில் 10 வயது நிரம்பிய மாஸ்டர் பிரபாகரனை கதாநாயகனாக வைத்து வா ராஜா வா என்ற படத்தை எடுத்தார். பெரிய நடிகர்களின் படங்களோடு போட்டி போட்டு இப்படம் 100 நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது. எந்த இயக்குனருக்கும் இல்லாத ஒரு பெருமை இவருக்கு உண்டு. அது இவருடைய 6 படங்களின் நெகட்டிவ் உரிமையை தமிழக அரசு வாங்கி வைத்திருக்கிறது. தமிழ் சினிமா கதைகள். மூத்த இயக்குனர் சுந்தர் ராவ் நட்கர்னி. இவரின் சாதனையை இன்னும் எந்த தமிழ் இயக்குனராலும் முறியடிக்க முடியவில்லை. M.K. தியாகராஜ பாகவதர், T.R. ராஜகுமாரி, N.S. கிருஷ்ணன், T.A. மதுரம் ஆகியோர் நடித்த படம் ஹரிதாஸ் 1944 வெளிவந்தது. 1931 முதல் 1944 வரை வெளிவந்த தமிழ் படங்களின் வசூலை முறியடித்தது இப்படம். திரையரங்கில் தொடர்ந்து ஓடி 3 தீபாவளியை கொண்டாடியது. கிருஷ்ண விஜயம் என்ற படம் 1950 வெளிவந்து பெரும் வெற்றி பெற்றது. இந்த படத்தில் தான் பின்னணி பாடகர் T.M. சவுந்தரராஜன் அறிமுகம். தமிழ் சினிமா கதைகள். மூத்த இயக்குனர் C.B. ஜம்புலிங்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆரின் பல படங்களுக்கு துணை இணை எடிட்டராக பணிபுரிந்த ஜம்புலிங்கம் அவர்கள் நாம் மூவர் என்ற படத்தின் மூலம் இயக்குனராகி வெற்றி பெற்றார். நம் நாடு படத்தை ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என எல்லா மொழிகளிலும் இயக்கினார். நம் நாடு படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து அப்னா தேஷ் என்ற படத்தை இயக்கி அப்படம் வெள்ளி விழா கொண்டாடியதால் மும்பைக்கே குடிபெயர்ந்து பல ஹிந்தி படங்களை இயக்கினார். தமிழ் சினிமா கதைகள். மூத்த இயக்குனர் M.A. திருமுகம். சாண்டோ சின்னப்பா தேவரின் தம்பியான இவர் தமிழ் மற்றும் ஹிந்தியில் பல வெற்றி படங்களை இயக்கியவர். எடிட்டராகவும் தயாரிப்பாளராகவும் இருந்தவர். 1969 அக்கா தங்கை படத்துக்காக தமிழக அரசின் விருதும் 1975 கலைமாமணி விருதும் பெற்றவர். தமிழ் சினிமா கதைகள். மூத்த இயக்குனர் திரு ஏ. ஜெகநாதன் அவர்கள் 1935 ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி திருப்பூரில் பிறந்த இவர் 1958 ஆண்டு புகழ்பெற்ற ஜூபிலர் பிக்சர்ஸ் திரைப்பட கம்பெனியில் உதவி இயக்குநராக சேர்ந்தார். பா. நீலகண்டன், டி. பிரகாஷ் ராவ் ஆகியோரிடம் இணை இயக்குநராக பணியாற்றிய இவர் எம்ஜிஆர் நடித்த அதிக படங்களில் இணை இயக்குநராக பணியாற்றி உள்ளார். ஆரம் வீரப்பன் அவர்கள் சத்யா மூவிஸ் தயாரித்த மணிப்பயல் என்ற படத்தின் மூலம் இயக்குநரானார். எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி படத்தை இயக்கியதன் மூலம் பிரபலம் அடைந்தார். இவர் இயக்கிய படங்களில் வெள்ளை ரோஜா,
இதயம் பேசுகிறது, 3 முகம், காதல் பரிசு, நாளை உனது நாள், என் தங்கை, மில் தொழிலாளி, கைதி நம்பர் 1 தெலுங்கு ஆகியவை குறிப்பிடத்தக்க படங்களாகும். தமிழ் சினிமா கதைகள். தமிழ் சினிமாவின் மூத்த இயக்குனர்கள் டி.ஆர். ராமண்ணா, பி. மாதவன், திருமலை மகாலிங்கம், பி. புல்லையா, முக்தா, வி. சீனிவாசன். டி.ஆர். ராமண்ணா அவர்களின் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார்களான எம்ஜிஆர், சிவாஜி இணைந்து நடித்த ஒரே படம் கூண்டுக்கிளி. இவர் இயக்கிய மொத்த படங்கள் 21. பி. மாதவன் வியட்நாம் வீடு உட்பட 29 வெற்றி படங்களை இயக்கியுள்ளார். 1991 தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றவர். இயக்குனர் திருமலை மகாலிங்கம், இவர் இயக்கிய படங்கள் 7. இவரின் ஆலயம் திரைப்படம் தேசிய விருது பெற்றது. இயக்குனர் பி. புல்லையா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மொழிகளில் 12 படங்களை இயக்கியுள்ளார். 1965 தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றார். இயக்குனர் முக்தா, வி. சீனிவாசன் தயாரித்து இயக்கிய படங்கள் 29. 1979 கலைமாமணி விருதும் 1997 தமிழக அரசின் கலை வித்தகர் விருதும் பெற்றவர். மேலும் மூத்த இயக்குனர்கள் பலர் தமிழ் சினிமாவை வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் போட்ட பாதையில் தற்போதைய இயக்குனர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள்.